ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, மன அமைதி கிடைக்க, வியாபார நஷ்டம் நீங்க, கடன் தொல்லை நீங்க, சனி பிரதோஷம் அன்று சிவனை நாம் எப்படி வழிபட்டால் அனைத்து கஷ்டமும் தீரும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு மாதமும் வரும் திரையோதசி திதியில் பிரதோஷம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்று சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். அன்றைய நாளில் செய்யப்படும் பூஜைகள் கடன் தொல்லைகள், வியாபார நஷ்டம் போன்றவற்றை நீக்கி நல்ல செய்திகள் கொண்டு வரும். இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நாளை மே 10ஆம் தேதி பிரதோஷம் சனி பிரதோஷமாக உள்ளது. இது சித்திரை மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் ஆகும். இந்த நாளில் சிவனை வழிபட்டால் எல்லா கஷ்டமும் நீங்கும். ஜாதகத்தில் சந்திரனின் நிலையும் வலுப்பெறும். வீட்டில் சந்தோஷம் பெருகும். பிரதோஷ விரத நாளில் சிவபெருமானை ஆசீர்வாதத்தை பெறலாம். பிரதோஷ நாளில் நாம் சிவனுக்கு பூஜை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆன்மீக தகவல்கள் மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோக்களும் அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சனி பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளிக்க வேண்டும். சிவலிங்கம் அல்லது சிவன் சிலையை பூஜை அறையில் வைத்து முதலில் சுத்தமான நீரை எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம். வீட்டில் பூஜை செய்பவர்கள் இந்த முறையை பின்பற்றலாம். அப்படி முடியாதவர்கள் நாம் சிவன் கோயிலில் பூஜை நடக்கும்போது அதற்கான அபிஷேக பொருட்கள் பால், தேன், நெய், சர்க்கரை மற்றும் சிவனுக்கு பிடித்தமான வில்வ இலைகளை வாங்கி கொடுக்கலாம். மேலும் பூமாலை, பூக்கள், ஊமத்தம்பூ, சந்தனம் இவற்றையும் சேர்த்து பூஜைக்காக கொடுக்கலாம். அன்று கோவிலில் நாம் ஏற்ற வேண்டிய விளக்கு நெய் விளக்கு ஏற்றலாம். பூஜை செய்யும் போது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லலாம். சிவ சாலிசா படிக்கலாம். பூஜை முடித்த பிறகு ஆரத்தி செய்த பூஜையில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து அருள்வாய் சிவனை என்று வணங்க வேண்டும். அப்படி செய்தால் சிவனின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த பதிவில் கூறிய முறை நம்ம சனி பிரதோஷ வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம்.